அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2ஆம் பருவத்தில் நம்ம இயல் 1ல் கவிதை பேழையில் மூதுரை அப்படிங்கிற செயலை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். மூதுரை அப்படின்னாவே நம்ம சொல்லியிருப்போம், மூத்தோர்கள் கூறக்கூடிய அறிவுரை அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். போன வகுப்புலேயே பார்த்துருப்போம். கல்வி அப்படிங்கிறதுக்கு எல்லை கிடையாதுன்னு பார்த்துருப்போம். மனிதர்கள் பிறந்தது முதல் இறுதி வரைக்குமே கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். கல்வியை என்ன செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு தந்தாலும் குறையாமல் பார்த்துக்கலாம், குறையாது அப்படின்னு பார்த்துருப்போம். மற்றவர்களால் அதை கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அத்தகைய கல்வி செல்வத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைய பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பாடல் மனப்பாட பகுதி. இந்த பாட்டை என்ன செய்யுங்க அப்படின்னா மாணவர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக படித்து பார்க்காமல் எழுதி பாருங்கள். இந்த பாட்டு நல்லா பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார் சொல்லியிருக்காங்க. மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குதுன்னா 31 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். மன்னன் அப்படின்னாவே தெரியும், கோ அப்படின்னு சொல்லுவோம், வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம், அரசன், ராஜா, இது மாதிரிலாம் பல பெயர்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்போ மன்னனையும், மாசற அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் இல்லாமல், குறையில்லாமல் அப்படின்ட்டு பொருள். மாசற கற்றோனும், அப்போ கற்பவர்கள், பிழையில்லாமல் கற்றவர்கள், குற்றமில்லாமல் கற்பவர்கள், அவர்களையும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இதில் யாரை ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நன்றாக பிழையில்லாமல் கற்றவர்களையும் அரசனையும் ஒப்பிட்டு இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். மன்னனையும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின்னு சொல்லியிருக்காங்க. மன்னனையும் மாசற பிழையில்லாமல் குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அப்போ மன்னரை விட யார் சிறப்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றவர்கள் தான் சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதில் சொல்லியிருக்காங்க. அரசன் அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடியவர் அரசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அரசனுக்கு தேசம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம்னா நாடு அப்படின்னு சொல்லலாம். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அரசனுக்கு தன்னுடைய சொந்த நாட்டில் மட்டும்தான் என்ன செய்வாங்க, மக்கள் சிறப்பிச்சு சொல்லுவாங்க. மற்ற நாடுகளுக்கெல்லாம் சென்றால் என்ன ஆகாதுன்னா தன் நாட்டில் கிடைப்பதை போன்ற மரியாதைகள் கிடைக்காது. தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் என்ன ஆகும்னா அரசர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனால் கற்றவர்களுக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும் கிடையாது, எந்த இடத்துக்கு சென்றாலும் என்ன ஆகும்னா அவர்களுக்கு சிறப்புகள், பெருமைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ மன்னனையும் கற்றவர்களையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மன்னரை விட கற்றவர்களே சிறப்புடையவர்கள். மன்னருக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்புகள் கிடைக்கும். ஆனால் கற்றவர்களுக்கு என்ன ஆகும்னா சென்ற இடங்கள் எல்லாமே சிறப்பு. அதான் சொல்லியிருப்பாங்க. எல்லா ஊருமே தன்னுடைய ஊர் போல தான். கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னுடைய நாடு தான், எல்லா ஊருமே தன்னுடைய நாடு போல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதுன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. கற்றவர்கள் அயலிடங்களுக்கு செல்லும் பொழுது என்ன தேவையில்லை, கட்டுச்சோறு தேவையில்லை அப்படிங்கிறது பழமொழியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ மன்னரை விட செல்வ நிலையிலும் சரி, வாழ்க்கை முறையிலும் சரி உயர்ந்த நிலையில் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னர் தான். ஆனால் மன்னரை விட குற்றம் நீங்கும்படி கல்வி கற்ற ஒருவனை மன்னனோடு ஒப்பிட்டு பார்த்தால் யார் தான் சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கற்றவர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பாங்க. தெரியும், நம்மளுக்கே தெரியும். பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள், அமைச்சர்கள், இது மாதிரி அரசருடைய அவைகள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கற்றவர்களை தான் என்ன செஞ்சுருப்பாங்க, புலவர்களாக அவையில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஔவையினுடைய அறிவுத்திறனை பாராட்டி என்ன செஞ்சுருப்பார், அதியமான் அவர்களே தனக்கு கிடைத்த அந்த அரிய நெல்லிக்கனியை கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அரசர்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றறிந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். நாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த மூதுரை பாடல் மனப்பாட பாடல். மாணவர்கள் அனைவரும் இந்த பாடலை நன்றாக பார்க்காமல் படித்து எழுதி பார்க்கவும். நன்றி.